இறைவனுக்கு நன்றி. ஒரு கதை பல வடிவங்கள் எடுப்பதுண்டு. அப்படித்தான் சின்னப்பா தேவர் தயாரித்த தெய்வச் செயல் என்கின்ற அந்த பெயர் படம் ஹிந்தியில் ஹாத்தி மேரா சாத்தி என்ற பெயரில் 1971 வந்தது. ஹாத்தி மேரா சாத்தி என்றால் யானை என் தோழன் என்ற அர்த்தம். சலீம் ஜாவேத் ஆகிய இருவர்தான் இதற்கான கதை வசனத்தை ஹிந்தியில் எழுதினார். புகழ்பெற்ற ஷோலே படத்தின் கதை வசனம் எழுதியவர் இவர்கள்தான். அமிதாப் பச்சனை ஜஞ்சீர் என்கின்ற படத்தின் மூலமாக ஓவர் நைட்டில் சூப்பர் ஸ்டாராக ஆக்கிய கதை வசனகர்த்தாக்களும் இவர்கள்தான். அந்த ஹாத்தி மேரா சாத்தி தான் ரீமேக் ஆகி 1972 மார்ச் 10 அன்று வெளிவந்தது. நல்ல நேரமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புன்னகை அரசி KR விஜயா நடிப்பில் வெளிவந்த படம் நல்ல நேரம். அது மட்டுமல்ல, தேவர் ஃபிலிம்ஸின் முதல் வண்ணப்படம் அதுதான். ஹிந்தியில் ராஜேஷ் கண்ணா நடித்து மாபெரும் புகழ்பெற்ற ஹாத்தி மேரா சாத்தி படத்தை அதே சின்னப்பா தேவர் தான் தமிழிலும் தயாரித்தார். அவருடைய தம்பி MA திருமுகம் இயக்கினார். வசனத்தை RK சண்முகம் எழுதினார். 1000ல் ஒருவன் படத்திற்கு வசனம் எழுதினாரே அவர்தான். மூலக்கதை சின்னப்பா தேவர் தான் செய்திருந்தார். இசை சின்னப்பா தேவரின் ஆஸ்தான இசையமைப்பாளர் KV மகாதேவன். பாடல்களை கவியரசு கண்ணதாசன், புலமைப்பித்தன், அவினாசிமணி எழுதியிருந்தனர். முறையே ஆகட்டும்டா தம்பி ராசா நடராஜா என்கின்ற பாடலை அவினாசிமணி எழுதியிருந்தார். நீ தொட்டால் எங்கெங்கும் பொன்னாகுமே என்கின்ற அந்த டூயட் பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஓடி ஓடி உடைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி மகிழனும், அன்பை நாளும் வளர்க்கணும் என்கின்ற அந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருந்தார். இன்னொரு டிக் 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 இது மனதுக்கு தாளம் என்கின்ற அந்த இன்னொரு காதல் பாடலை கண்ணதாசன் எழுதியிருந்தார். பாடலும் நறுக்கென்று சுருக்கென்றும் சுவையாக சூடாக இருந்தன. அந்த படக்காட்சிகளும் மிக சிறப்பாக இருந்தன. ஆகட்டும்டா தம்பி ராசா என்ற அந்த பாடல் காட்சியில் காதலும் இருந்தது. அதே சமயத்தில் KR விஜயாவோடும் எம்ஜிஆருக்குமான காதலை ஓடி ஓடி உழைக்கணும் என்ற அந்த பாடலில் அந்த யானைகளின் வித்தையும் யானைகள் செய்த அந்த சாகசங்களும் படத்தை பார்த்து ரசிக்க வைத்தன. அதே போல டிக் டிக் என்ற பாடலும், நீ தொட்டால் என்கின்ற அந்த காதல் மயமான பாடல்களும் எம்ஜிஆருக்கும் KR விஜயாவுக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி மிக அழகாக ஒரு குடும்ப பாணியில் அமைந்த மிக அழகான பாடல்களாக அமைந்தன. இதில் படத்தில் நடிப்பில் பரிமாளித்தவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், புன்னகை அரசி KR விஜயா, வில்லன் அசோகன். இதில் அதிகத்தனமான வில்லத்தனத்தை அவர் செய்யவில்லை. மேஜர் சுந்தரராஜன் தான் வில்லனாக வருகிறார். தேங்காய் சீனிவாசன், கோபாலகிருஷ்ணன், ஜஸ்டின், நாகேஷ், சின்னப்பா தேவர், சச்சு, மேஜிக் ராதிகா, மாஸ்டர் ராஜீவ்குமார் மற்றும் பலர் நடித்தனர். படத்தின் நீளம் 162 நிமிடங்கள். நல்ல நேரம் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். ராஜு எம்ஜிஆர் ஒரு நாள் திறந்த வெளியில் யானையுடன் கால்பந்தாட்டம் ஆடும்போது KR விஜயாவை சந்திக்கின்றார். அதற்கு முன்பாகவே ராஜு எம்ஜிஆர் சொந்தமாக யானைகளை வைத்து வளர்த்து வரும் ஒரு செல்வந்தர். யானைகளுக்கு பந்தாட்டம், சண்டை, நடனமாடுதல் என்று பல தந்திரங்களை, பல வித்தைகளை கற்றுக் கொடுத்து வைத்திருப்பார். இந்த சூழ்நிலையில் KR விஜயா எம்ஜிஆர் இடையே காதல் மலர்கிறது. அந்த காதலை மலர வைப்பதும் ராமு என்கின்ற யானைதான். தன்னுடைய காதலுக்கு தூதுவனாக இருக்கும் ராமுவை, யானைகளை நேசிக்கின்ற KR விஜயா ஒரு கட்டத்தில் யானைகளை வெறுக்க ஆரம்பிக்கின்றார். ராஜு தனது நண்பர்களான யானைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பதாக உணர்கின்றார். உங்களுக்கு யானைகள் முக்கியமா, நான் முக்கியமா என்று எதிர்கேள்வி எழுப்புகின்றார். இக்கட்டான கேள்வியை கேட்கின்றார் KR விஜயா. இந்த சூழ்நிலையில் ஒரு யானை சுட்டுக் கொல்லப்படுகிறது. KR விஜயா, எம்ஜிஆர் பிரிகிறார்கள்.
பிரிந்தார்களா, அல்லது யானைக்காக பிரிந்தாரா, அல்லது மீண்டும் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்தாரா என்பதே மீதிக்கதை. ராமு என்கின்ற அந்த யானையோடு பழகுவதற்காக KR விஜயா படப்பிடிப்பு தளத்திற்கு தினமும் வரும்போது வெல்லம், அச்சு வெல்லம், அப்புறம் கரும்பு போன்றவை கொண்டு வந்து கொடுத்து அந்த யானையோடு பழகினாராம். அதே போல எம்ஜிஆரும் அந்த யானையோடு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார். தினமும் அந்த யானைக்கு பலவிதமான தின்பண்டங்களை எம்ஜிஆர் கொடுத்து யானையை தன்னுடைய தோழனாகவே மாற்றிவிட்டார். ராமு என்று எம்ஜிஆர் குரல் கொடுத்ததும் அந்த யானை எங்கிருந்தாலும் அவர் பக்கம் ஓடி வந்துவிடும். அதே போல KR விஜயா மேக்கப் செய்து கொண்டிருக்கும் போது ஜன்னலில் இருந்து தும்பிக்கையை நீட்டுமாம் யானை. அந்த அளவுக்கு யானையோடு எம்ஜிஆரும் KR விஜயாவும் பழகியதால் அந்த படத்தில் யானையோடு மிக நெருக்கமாக அன்பாக பழக முடிந்தது. படப்பிடிப்பும் இலகுவாக முடிந்தது. படக்காட்சியும் சிறப்பாக அமைந்தது. நல்ல நேரம் தேவருக்கு நல்ல நேரமாக அமைந்தது. 100 நாட்களுக்கு மேல் ஓடி தேவரின் பெட்டியையும் கல்லா பெட்டியையும் நிரப்பியது என்றால் மிக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.